ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இது. நான் எப்படி ஒரு அக்வேரியம்ம வந்து வீட்ல செட் பண்றேன் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், எப்படி ஈஸியா செட்டப் பண்ணேன் பாருங்க. அண்ட் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாமே உங்க கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஆன் கைடு மாரி இருக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு அக்வேரியம் வீட்ல செட்டப் பண்றதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளா என் கிட்ஸ் வந்து பெட் வேணும், பெட் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என் பொண்ணு வந்து இந்த பெட் வேணும்னு சொல்லி கேட்டா, ஃபிஷ் வந்து. ஸோ அதனால ஓகே சடனா பிளான் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கும் இது பிடிக்கும். ரொம்ப நாளா என்னோட விஷ் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ நாங்க போனது வந்து பெட் ஸ்மார்ட் தான் போனோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டீல்ஸ் அங்க இருக்குங்க. இது வந்து ப்ரமோஷன் வீடியோ இல்ல. பட் அங்க நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும். எங்களுக்கே இதுவே பயங்கரான சர்ப்ரைஸ். நான் வந்து ஃபிஷ் டேங்க்கே ஒரு $100 டூ $150 கிட்ட வரும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் போனேன். நான் சின்ன ஃபிஷ் டேங்க் தான் இனிஷியலா வாங்கணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்னா நம்ம நெறைய ஃபிஷ்ஷும் வச்சு பார்க்கலாம். ஒரு குட்டி கேலன் டேங்க்குக்கு வந்து இவ்ளோ ஃபிஷ் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒரு ரொம்ப சின்ன கேலன் வாங்கணும்னா 1 ஆர் 2 ஃபிஷ் தான் வைக்க முடியும். ரொம்ப நெறைய வைக்க முடியாது. அண்ட் அதெல்லாம் க்ரோ ஆச்சுன்னா இடமும் பத்தாது அவங்களுக்கு. தனித்தனியா திங்ஸ் வாங்குறதுக்கும் எனக்கு என்னென்ன திங்ஸ் அதில ஆட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. பட் ரொம்ப தெரியாது. அதனால நான் வந்து என்ன நெனச்சேன், சரி ஒரு நம்ம செட்டப்பாவே வாங்கிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த இதில வந்து டீல்ஸ் பார்த்தீங்கன்னா, 25% ஆஃப் போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $75 வரும்னு நெனச்சேன். இதோட என்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு என் கூட வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்களே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. இருந்தேன். ஸோ ஒரு ஃபிஷ் டேங்க் கிளாஸ் பவுல் மட்டும் வாங்கிட்டு இதெல்லாம் தனித்தனியா வாங்கிக்கலாம். ஐ மீன் லைக் ஹீட்டரு, தெர்மாமீட்டர் அண்ட் ஏர் சர்க்குலேஷன் இதுக்கு எல்லாமே தனித்தனியா வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அப்புறம் இது எல்லாமே ஆல் டுகெதரா ஒரே இதில வந்தா, ஓகே நல்ல டீலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதையும் எடுத்துட்டு, அப்புறம் பில் போடம்போது தாங்க எனக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. இது வந்து 25% ஆஃப் இல்ல 50% ஆஃப். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்ப கம்மியா தான் வந்துச்சு. இந்த செட்டப்க்கு நான் பிளாக் அண்ட் மல்டி கலர்டு கிரேவல் வந்து வாங்கியிருக்கேங்க. எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அது செட்டப் பண்ணிட்டும் சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டாப் ஃபின் டேங்க் வந்து வாங்கியிருக்கேன். 10 கேலன் கிளாஸ் அக்வேரியம்ங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, நெறைய திங்ஸ் குடுத்துருக்காங்க. ஹூடும் வந்திருக்கு. ஒரு ஹூட் வந்து வித் ஃபீடிங் டோரோட இருக்குங்க. எப்பயுமே எந்த ஃபிஷ் டேங்க்னாலுமே ஒரு சில ஃபிஷஸ்லாம் ஜம்ப் பண்ணும். இப்ப நாங்க வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அதுல வந்து அது ஆப்வியஸா அது வந்து ஜம்ப் பண்ணும். ஸோ, அதனால நம்ம வந்து கண்டிப்பா ஒரு லெட் வேணும். ஸோ, எல்லாமே இந்த கிட்ல இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீங்க யாராச்சும் வாங்கணும்னா கூட ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பரான டீல்லயும் இருக்கு. அண்ட் நல்ல பிரைஸ் ஒர்த் டீலு. ஒரு 4 இன்ச் நைலான் நெட் குடுத்துருக்காங்க பிளாக் கலர்ல. ஸோ, நம்ம ஃபிஷ் எடுக்கிறதுக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு நெட் தேவைப்படும். அண்ட் பிரைட் ஒயிட் எல்இடி லைட் குடுத்துருக்காங்கங்க. எல்இடி லைட் வந்து கண்டிப்பா ஃபிஷ் டேங்க்குக்கு வந்து வேணும். இத வந்து நம்ம தனியா லெட் லைட்ஸ் வாங்குனீங்கன்னா, அதுவே ஒரு $10 to $15 வரைக்கும் வருது. ஸோ இது வந்து ஒரு எல்லாமே ஒரே பேக்கேஜ்ல வருது பார்த்தீங்களா? அதுதான் இதோட இம்ப்ரெசிவான இது. அண்ட் ஒரு தெர்மாமீட்டர் இருக்கு. குட்டி தெர்மாமீட்டர் உள்ள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 50 வாட் ஹீட்டர் இருக்குங்க. அண்ட் அது கண்டிப்பா ஹீட்டர் வந்து ஒரு ஒரு அக்வேரியம் அதுக்குமே யூஸ் ஆகும். ஸோ நீங்க டெம்பரேச்சர் வந்து எந்த ஃபிஷ் வாங்குறீங்களோ, அதுக்கு வந்து செட் பண்ணிக்கிற மாரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து டெம்பரேட் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. ட்ராபிக்கல் ஃபிஷஸ்க்கு வந்து 75 டூ 80 டிகிரி இருக்கணுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் வார்மா இருக்கலாம். பட் டெம்பரேட் ஃபிஷஸ்க்கு வந்து 60 டூ 73 டிகிரி தாங்க இருக்கணும் ஃபாரன்ஹீட். ஸோ கொஞ்சம் அது கோல்டு வாட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பீட்டா ஃபிஷஸ்லாம் வந்து ட்ராபிக்கல் ஃபிஷ் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் வார்மா இருந்தா ஓகே தான். அத செக் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா தெர்மாமீட்டர் தேவைப்படும் உள்ள. அண்ட் அந்த டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் வந்து தேவைப்படும் கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் நெசசிட்டி திங்ஸ் தான். ஸோ இந்த அளவுக்காச்சும் ஒரு டேங்க் சைஸ் இருந்தா தான் வந்து பீட்டா ஃபிஷ்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். பீட்டா ஃபிஷஸ் வந்து தனியா வந்து ஒரு குட்டி, குட்டி கப்ஸ்ல வச்சிருப்பாங்க. நீங்க பெட்ஸ்மார்ட்ல பார்த்தீங்கன்னா. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பீட்டா ஃபிஷஸ்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 வெரைட்டிஸ் இருக்குங்க. பீட்டா ஃபிஷ் கூடவே வைக்கக்கூடாது. அது வந்து தனித்தனியா தான் வைக்கணும். ஒரு டேங்க்ல வந்து ஒரு பீட்டா தான் இருக்கணும். இல்லன்னா வந்து 2ம் பயங்கர ஃபைட் இதுல நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீ வாங்குனது தாங்க. ரொம்ப புடிச்சு போய் அந்த ட்ரீ அண்ட் கேசில் மாரி இருக்கிறது வந்து, அந்த ஹோல்ஸ் மாரி இருக்கிறது பார்த்துட்டு, சரி ஓகே ஃபிஷஸ் வந்து உள்ள போய்
ஹைட் ஆகுறதுக்கு, வெளிய வரதுக்குலாம் நல்லாருக்கும். அந்த மாரி அது வாங்குனோம். புத்தாவும் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ட்ரீயும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க பாக்க. ஆனா அந்த மாரி ஸ்பைக்கியான ஆர்டிபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து வைக்கக்கூடாது. வச்சோம்னா ஃபின்ஸ் அதுக்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ்க்கு. இப்ப பீட்டா ஃபிஷ்ஷோட ஃபின்னுமே வந்து ரொம்ப டெலிகேட்டா தான் இருக்கும் இல்லைங்களா? அதுக்குமே வந்து அது டேஞ்சர் தான். ஸோ இப்ப நான் அது வந்து ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏதாச்சும் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபிஷ் டேங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரவுண்டா வந்து $47 வருது. கிரேவல்லாம் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு $10 வந்துச்சு. ஸோ அதுவுமே நான் அந்த கிரேவல் வாங்குனதுமே ரொம்ப மிஸ்டேக்குங்க. பீட்டா ஃபிஷ் தான் பிளான் பண்ணி நீங்க வைக்கிறீங்கன்னா, எய்தர் வந்து சாண்ட் வைக்கணும். இல்லன்னா அக்வா சாயில்ன்னு சொல்லி கிடைக்குதுங்க. அது வைக்கணும். இது 2 தாங்க பெட்டா ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அ பெர்ஃபெக்ட்டான ஒரு செட்டப் வந்து பண்றதுக்கு. அண்டு பெட்டா ஃபிஷ் வைக்கிறீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சர்ச் பண்ண வரைக்கும், நீங்க வந்து இந்த மாரி ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷன்ஸ்லாம் வைக்கிறத விட, லைக் கோ கிரீன். என்னன்னா, நீங்க நெறைய அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் தான் வைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் நீங்க ஆட் பண்ண அது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அது எந்த அளவுக்கு வைல்ட்ல இருக்க மாரியே ஃபீல் பண்ணணும். அப்பதான் வந்து அது நேச்சுரலா இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். நெறைய பேர் இத பத்தி பேசுனாங்க. பெட்டா ஃபிஷ் பத்தி நெறைய அனலைஸ் பண்ணி நெறைய பேர் சொல்றாங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சது வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இதுதாங்க அதுல சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வாட்டர கிளாரிஃபை பண்றதுக்கு, ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து நமக்கு நெறைய பிளான்ட்ஸ் இருந்துச்சுன்னா, உள்ள வந்து சூட் ஆகும்ன்னு சொல்லிட்டு நான் போத்தோஸ்ங்கிற அந்த மணி பிளான்ட் வந்து என் வீட்லயே இருக்கு. அதோட கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் இந்த வாட்டர் ஸ்பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட் போய் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் 2 பிளான்ட் ஏதாச்சும் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லைக் ஃப்ராக் பெட் பிளான்ட், ஃபெர்ன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாட்டர்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ நம்ம வைக்கணும். எல்லா பிளான்ட்ஸையும் எடுத்து நம்ம இதுல வைக்கக்கூடாது. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணி அந்த மாரி பிளான்ட்ஸ் தான் நம்ம வைக்கணும். அண்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து நெறைய வாட்டர் யூஸ் பண்ணணும். பேட்டா வாட்டர்ன்னு இருக்கு. கண்டிஷனர் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னு ஐடியா ஒண்ணுமே இல்லங்க. ஈஸி தான். இப்போ டேப் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிஷனர் அந்த மாரி ஆட் பண்ணணும் உங்க வாட்டருக்கு. நீங்க வந்து பீட்டா ஃபிஷ் வாங்கினா, பீட்டா வாட்டர்ன்னு ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் பீட்டா வாட்டர் இஸ் நத்திங் பட் டேப் வாட்டர் பிளஸ் கண்டிஷனர் தாங்க. ஸோ நீங்க டைரக்ட்டா டேப் வாட்டர் யூஸ் பண்றீங்கன்னா, கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் அது கூட கொஞ்சமா கண்டிஷனர் ஆட் பண்ணணும். இப்போ நீங்க ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் அதோடவே விட்டுறலாம். நீங்க அதுக்கு எந்த கண்டிஷனர் எதுவுமே தேவையில்ல. எதுவுமே நான் ஆட் பண்ணல. சேம் டே தான் ஃபிஷ்ஷ ஆட் பண்ணேன். ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இல்லங்க. அந்த டேங்க்ல. ரொம்ப ஹெல்த்தியா, ஹேப்பியா தான் இருக்கு அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கே தெரியும். ஃபிஷ் டேங்க் அண்ட் ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, நீங்க என்ன மாதிரியான ஃபிஷ் வாங்க போறீங்க? ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷா? இல்ல டெம்பரேட் ஃபிஷ்ஷா? இல்ல க்ளோ ஃபிஷ்ஷா? இல்ல இந்த மாரி பீட்டா ஃபிஷ்ஷா? இத வந்து ஃபைட்டிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ லைக் கப்பீஸ் இருக்கு, கொய் ஃபிஷ் இருக்கு. ஸோ எந்த ஃபிஷ் வாங்க போறீங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு, அண்ட் தென் அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து டேங்க் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ கொய் ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப லாங்கா வளரும். அதுக்கெல்லாம் வந்து நீங்க 20 கேலன் அட்லீஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸ். நீங்க எந்த ஃபிஷ் வாங்குறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு, நீங்க வந்து அதுக்கேத்த மாரி ஃபிஷ் டேங்க் சைஸ் வாங்குனா, அது கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த டேங்க் வாங்கிட்டு வந்தோனே, நான் வந்து டேப்ல வச்சு அந்த மாரிலாம் வாஷ் பண்ணல. என்ன டீட்டெயில்ஸ் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஹாட் இல்ல வார்ம் வாட்டர் வச்சு, ஒரு டவல்ல வச்சு அ ஜஸ்ட்டு தொடச்சோம்னா போதும்ன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அந்த மாரி நான் ஒரு டவல்ல டிப் பண்ணி எல்லாம் வைப் பண்ணி எடுத்துட்டேன். உள்ள இன்சைட் அண்ட் அவுட் சைட் எல்லாமே. அதுதான் நான் இதுக்கு பண்ண கிளீனிங் ப்ராசஸ். அப்புறம் உள்ள வைக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ஆரோ வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிட்டேன். லைக் ஆர் யூ கேன் யூஸ் கேன் வாட்டர். இப்போ நீங்க டேப் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கு பதிலா நான் ஆரோ வாட்டர் இருக்கு என்கிட்ட. ஸோ அத நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லா டெக்கரேஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டெக்கரேஷன்ஸ் அந்த பெபிள்ஸ் எல்லாமே வந்து நான் ஆரோ வாட்டர்ல டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தான் அதில ஆட் பண்ணேன். ஈவன் தெர்மோமீட்டர், ஹீட்டர் அண்ட் பபிள் ப்ளோயர் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி தாங்க ஆட் பண்ணணும். இன்னொன்னு நான் பண்ண 3 மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஃபிஷ் வந்து இந்த பெட்டா ஃபிஷ் கூட ஆட் பண்ணது தாங்க. அந்த மாரி கோல்ட் ஃபிஷ்ஷோ ஆர் எனி அதர் கலர் ஃபிஷ் வந்து நம்ம ஆட் பண்ணவே கூடாது. மத்த ஃபிஷ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாரி லைக் டிரான்ஸ்பரண்ட் கலர்டு ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும் மோஸ்ட்லி. அதுதான் வந்து சேஃபும் கூட. இந்த டெக்கரேஷன்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஈச் டெக்கரேஷன் வந்து $16.99. அந்த ட்ரீ வந்து லைக் அரவுண்ட் $7.99. பேட்டா ஃபிஷ் ஃபுட் பேலட்ஸ் வந்து கிடைக்குதுங்க. அதுவும் இது கூட சேர்த்து வாங்கியிருந்தேன். அது வந்து அரவுண்ட் $6.99 வந்துச்சு. பெபிள்ஸ் ஆல்ரெடி $10 சொன்னேன். அந்த ஃபிஷ் டேங்க் வந்து $47 ஆல்ரெடி சொன்னேன். அண்ட் ஃபிஷ் வந்து லைக் $3.99 ஆச்சுங்க. எல்லாமே டோட்டலா இந்த ஐட்டம் மட்டும் டோட்டலா காஸ்ட் பார்த்தீங்கன்னா, $102 அந்த மாரி வந்துச்சுங்க. செட்டப் தாங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணேன். ஸோ இது எல்லாமே செட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு 2, 3 டேஸ் இத அப்படியே விட்டுட்டேன். ஸோ 3 டே போயிட்டு இதுக்கு கம்பெனிக்கு வந்து நெறையா கொஞ்சம் ஃபிஷஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரும்போது தான் வந்து, நான் பெப்பர்டு கோரி கேட் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். 2 வாங்கியிருக்கேன். அந்த கோல்ட் ஃபிஷ் 1 ஆட் பண்ணேன். நெரைட் ஸ்னெயில்னு வந்து 2 வாங்கியிருக்கேன்.
அண்ட் ஜீப்ரா டேனியோ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இந்த ஜீப்ரா டேனியோ வந்து குரூப்பா தான் இருக்கும். அதனால அத வந்து 3 வாங்கியிருந்தேன். பெப்பர்டு கோரி, கேட் ஃபிஷ்ஷும் வந்து குரூப்பா தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அது வந்து 2 வாங்கியிருந்தேன். ஃபிஷஸ் அண்ட் ஃபிஷ் ஃபுட்டு எல்லாமே அதுக்கு கோல்ட் ஃபிஷ் ஃப்ளேக்ஸ் வாங்கணும். அண்ட் ஃப்ரீஸ் ட்ரைடு பிரெட் வார்ம்ஸ்ன்னு இருக்குங்க. அது வந்து பெட்டா ஃபிஷ்க்கு அண்ட் ஜீப்ரா டேனியோஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு. அது வாங்குனோம். ஸோ இது ஜீப்ரா டேனியோஸ் அண்ட் பெட்டா ஃபிஷ்லாம் வந்து கார்னிவோர் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து இந்த மாரி ஃபுட்ஸ் குடுத்தா தான் வந்து அதுக்கு சாப்பிடுது. அண்ட் எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிஷஸ் அண்ட் ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டு டோட்டலா அந்த ஃபிஷ் டேங்கோட செட்டப் சேர்த்து சொன்னேன்ல $1 or $2 அண்ட் இது எல்லாமே சேர்த்து ஒரு $140 ஆயிடுச்சுங்க டோட்டலா. எப்பவுமே வந்து ஒரு அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதில ஆல்கே வந்து இன்க்ளூட் பண்ணோம். அதுக்கு தான் இந்த சேஃப் ஸ்டார்ட் வந்து ஆட் பண்ணோம். அத வந்து 10 கேலனுக்கு இவ்ளோ மெஷர்மென்ட் சொல்லி அந்த பாட்டில்லயே குடுத்துருப்பாங்க. அதோட இமேஜ் அந்த பாட்டிலோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஸோ அது வந்து ஒரு அல்கே கிட் ஸ்டார்ட்டர். ஸோ அல்கே வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட டேங்க் வந்து இந்த மாரி க்ளவுடியா இருக்கு. இந்த க்ளவுடினஸ் வந்து போறதுக்கு வந்து ஒரு 4 to 5 டேஸ் ஆச்சு. அது தானாவே ஃபில்டர் மூலியமா வந்து கிளியர் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அல்கேவும் கொஞ்சம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அல்கே இருக்கிறது தான் வந்து ஒரு நேச்சுரல் என்விரான்மென்ட் செட்டப் வந்து ஃபார்ம் பண்ணி குடுக்கும். அண்ட் மோஸ்ட்லி நான் இதுக்கு எல்லாமே பிளான்ட்ஸ் அந்த மாரி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு, வாட்டர் டேங்கிள்ஸ்ன்னு சொல்ற பிளான்ட் வந்து பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு, அத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டக்வீடுன்னு சொல்ற பிளான்ட் கூட இதுக்கு சூட்டபிளா இருக்குங்க. அதுவும் ஆட் பண்ணலாம். அந்த அல்கே ஸ்டார்டர் கிட் பார்த்தீங்கன்னா, அது ஒரு $15 ஆச்சு. ஸோ ஆல் டுகெதரா எனக்கு வந்து $155 ஆச்சு. இந்த அக்வேரியம் செட்டப் பண்றதுக்கு. ஃபிஷ் டேங்க்குக்கு பேஸ்ல யூஸ் பண்ற அந்த கிரேவல் வந்து சாயில் எது யூஸ் பண்ணாலும், இப்போ 10 கேலன் ஃபிஷ் டேங்க்னா நம்ம 10 எல்பி யூஸ் பண்ணணும். இல்ல 8 கேலன் ஃபிஷ் டேங்க்னா 8 எல்பி. ஸோ எவ்வளோ கேலன்ஸ் எடுக்கிறோமோ, இப்ப 2 கேலன்னா 2 பவுண்ட் ஆஃப் அந்த கிரேவல் ஆர் சாண்ட் யூஸ் பண்ணணும். இப்ப நான் 10 கேலன் எடுத்திருக்கேன். ஸோ 10 பவுண்ட் ஆஃப் கிரேவல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெறைய பேருக்கு நான் சொன்ன விஷயம்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஏர் பம்ப் செட் பண்ண எல்லாமே அந்த செட்டப் பாக்ஸ் வாங்குனதுனால அதிலேயே இருந்துச்சுங்க. ஸோ அது அப்படி அப்படியே அசெம்பிள் பண்றது தான். எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி எப்படி ஸ்டிக் பண்றதுக்கு கூட அந்த மெட்டீரியல்ஸோட குடுத்துருந்தாங்க எல்லாமே. ஜஸ்ட் அப்படி அசெம்பிள் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இதுல வந்து அப்படியே ஸ்டிக் பண்ண வேண்டியது தாங்க. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. அண்ட் நான் வந்து இந்த ஃபிஷ் டேங்க்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாங்குன ஃபிஷ் வந்து பெட்டா ஃபிஷ் தான். வெயில் டெயில் பெட்டா வாங்கியிருக்கேன் மேல் ஃபிஷ். அதுக்கப்புறம் மேல இதுக்கு என்னென்ன நான் கேர் பண்ணேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் இன்னும் நான் பண்ணேன், அதெல்லாம் எதுவும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இன்னும் மேல இத பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா, நெக்ஸ்ட் வீடியோல எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னோட இன்ஃபர்மேஷன் புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.